என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்திடுவார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்திடுவார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். உருவாக அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. எல்லாரும் சொல்லுவோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், ஆண்டவராகிய கடவுள் வழிநடத்திய இஸ்ராயேல் மக்களுக்கு என்ன கூறுவார் என்றால், ஒருபோதும் நீங்கள் கண்ட நன்மைகளை மறந்து போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில இறைவன் என்ன செய்தார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறக்காதீர்கள் என்று கற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல முறைகள் கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது பாருங்கள், அந்த இறைவன் என்னை குணமாக்குவார் என்று நாம் மறந்து போய் விடுகின்றோம். அந்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்பதை மறந்து போய் விடுகின்றோம். பல முறைகள் பிரச்சனைகளை பற்றியே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் பாடியது என்ன தெரியுமா? ஆண்டவர் தன்னை நம்பி இருக்கிற நம் எல்லோரையும் கழுகு போல சிறகடித்து உயர பறக்கும்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். கடவுள் அவருடைய பிள்ளைகளாக எங்களை கழுகோடு ஒப்பிடுகிறார் பாருங்கள். சாதாரண ஒரு சின்ன பறவையோடு ஒப்பிடவில்லை.
நானும் நீங்களும் அன்பானவர்களே ஆண்டவருடைய பார்வையில் பெரியவர்களாக இருக்கின்றோம், உயர நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், உயர்ந்து வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் விட மேலாக கடவுளுடைய வல்லமையினால் நிறைந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கழுகை யாராலும் பிடிக்க முடியாது, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை யாராலும் சூறையாட முடியாது அன்பானவர்களே. இறைவன் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் திருட முடியாது அன்பானவர்களே. இறைவன் எங்களோடு இருக்கும் பொழுது யாராலும் எதனாலும் எங்களை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் நம் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு அதிசயம் செய்வார் என்றால், இயேசு வாழ்ந்த பொழுது அற்புதங்களை மக்கள் காண்பார்கள் என்றால், இன்றைக்கும் அந்த அற்புதங்களை நாங்கள் காணும்படி அவர் செய்கிறவராக இருக்கின்றார். நாம் பாடினோம் பாருங்கள், வாழ்நாளெல்லாம் எம் இறைவன் எங்களை நலன்களால் நிரப்புகிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு நாள் அல்ல, ஒரு ஆண்டு அல்ல, வாழ்நாளெல்லாம் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே நலம் பெற்று வாழும்படி இறைவன் எங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார். எங்கள் குடும்பம் வாழ்நாளெல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நலம் பெற்று வாழும்படி இறைவன் எங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பாராக. இந்த வழிபாட்டிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. உங்கள் மேல் இருக்கிற சுமைகளை எடுத்து விடுவாராக. உங்கள் வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற புயலை அடக்கி போடுவாராக. உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற எதுவாக இருந்தாலும் அவைகள் உங்களை விட்டு நீங்கும்படி ஆண்டவர் செயல்படுவாராக. உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், இல்லாமைகளை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் அப்படி ஆண்டவரை பார்ப்போம் இந்த நேரத்தில். ஆண்டவரை போற்றுவதற்கு எங்களை ஒப்பு கொடுப்போம் இந்த நேரத்தில். ஏனென்றால் நம் ஆண்டவர் தூய்மையானவர், விடுதலை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அப்படியே நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லோருமாக உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எல்லோருமாக அப்படி ஆண்டவரை போற்றுவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். புது பலனோடு ஆண்டவரை போற்றுவோம், முழு வலிமையோடு ஆண்டவரை போற்றுவோம். எங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம், எங்கள் உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம், எங்கள் உள்ளத்தினால் உதடுகளினால் ஆண்டவரை போற்றுவோம், எக்கால தொனியோடு ஆண்டவரை போற்றுவோம், எங்கள் குரல்களை எழுப்பி ஆண்டவரை போற்றுவோம். எங்கள் ஆண்டவர் வல்லவர், நல்லவர், மகிமையானவர், வெற்றியின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர். நம் ஆண்டவர் எங்களுக்காக போர் புரிகிற ஆண்டவர், எங்களுக்கு முன்னே செல்லுகிற ஆண்டவர், எங்களை வழி நடத்துகிற ஆண்டவர், எங்களை வெட்கப்பட்டு போக விடாத ஆண்டவர், எங்களை தோற்று போக விடாத ஆண்டவர், எங்களை விழுந்து போக விடாத ஆண்டவர். நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வெறுமையான சாடிகளில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவரே, வெறுமையான வலைகளில் மீன்களை கொண்டு வருகிறவரே, வெறுமையான படகை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற ஆண்டவரே, வெறுமையான பாத்திரங்களை எண்ணெயினால் நிரப்புகிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்குள் வல்லமையை கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்களுக்குள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்களுக்குள் அபிஷேகத்தை கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்களுக்குள் விடுதலையை கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்களுக்குள் சுகத்தை கொண்டு வருகிற ஆண்டவரே, சமாதானத்தை கொண்டு வருகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்,
மகிமைப்படுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் மறந்து விட மாட்டேன் என்றவரே உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈன்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் எங்களை மறவாத ஆண்டவரே, கண்மணி போல் எங்களை காக்கும் தெய்வமே, எங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே, எங்களை தோள் மேல் சுமந்து செல்லுகிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறவரே, உம்முடைய தூதர்களை எங்களுக்காக அனுப்பி கொண்டிருக்கிறவரே, இந்த ஜெப நேரத்தில் ஆராதனை நேரத்தில் செங்கடலை பிரித்து கொண்டிருக்கிறவரே, எரிகோ மதில் இடிந்து விழும்படி செய்து கொண்டிருக்கிறவரே, இருளின் வல்லமைகள் விரண்டு ஓடும்படி செய்கிறவரே, சோர்வுகள் நீங்கும்படி செய்கிறவரே, கவலைகள் மறையும்படி செய்கிறவரே, நோய்கள் குணமாகும்படி செய்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, சொல்லுவோம். தனது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. குன்று கூட அசைந்து போகலாம், குகைகள் கூட பெயர்ந்து போகலாம், குன்று கூட அசைந்து போகலாம், குகைகள் கூட பெயர்ந்து போகலாம். அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே. அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே. நூறுமாக தாக்கி அன்பு வற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், தீமையேதும் நிகழ்வதில்லையே. தீயின் என்றே காத்திடுவேன் நான், தீமையேதும் நிகழ்வதில்லையே. சொல்லுவோம். தீயின் என்று காத்திடுவேன் நான், தூரமாக தாக்கி அன்பு வற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. கழுகு சிறகில் குஞ்சை அமர்த்தியே, கனிந்த அன்பில் சுமந்து செல்லுமே. கழுகு சிறகில் குஞ்சை அமர்த்தியே,
சுமந்து செல்லுமே. கழுகை போல நான் உன்னைத்தானே காலமெல்லாம் சுமந்து செல்வேனே. கழுகை போல நான் உன்னைத்தானே காலமெல்லாம் சுமந்து செல்வேனே. தாக்கி அன்பு பற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்திலே வருவோம். இயேசு கூறினார், பெரும் சுமையோடு இருக்கிறவர்களே, அந்த சுமையோடே நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள், நானோ அந்த சுமையில் இருந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். நாம் பாடியது போல நம்முடைய ஆண்டவர் கழுகை போல நம்மை எல்லாம் காலமெல்லாம் சுமக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் எப்பொழுது ஆண்டவரிடத்திலே வருகிறோமோ அப்பொழுது அவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தனக்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் நேரலையில் இணைந்திருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் கூட எப்படிப்பட்ட சுமையோடு இப்பொழுது இருந்தாலும் கழுகை போல சுமக்கிற ஆண்டவரிடத்திலே இப்பொழுது வாருங்கள். அவர் உங்களை சுமக்க விரும்புகிறார், அவர் உங்களை குணமாக்க விரும்புகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் கூறுவார், உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், உன் வேதனையின் நாட்கள் மறைந்து போகும், உன்னுடைய மன விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன், உன் திட்டங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், என் முகத்தின் ஒளி உன்மேல் பிரகாசிக்கும் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய முகத்தின் ஒளி உங்கள் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிறைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் மேல் இருக்கின்ற கட்டுக்களை ஆண்டவர் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் இப்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்காக ஆண்டவர் போராடுகிற வான தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற நன்மைகளை எந்த இருளின் வல்லமைகள் தடை பண்ணி கொண்டிருக்கின்றதோ அவைகளை நீக்கி அந்த வல்லமை இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய வல்ல கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய கரம் உங்கள் கண்ணீரை துடைக்கட்டும், உங்கள் நோய்களை குணமாக்கட்டும். உங்களுடைய உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லூருமாக ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதா. இந்த நேரத்திலே நோய்கள் குணமடையட்டும், விடுதலை உண்டாகட்டும், இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகட்டும், கட்டுக்கள் நீங்கி விடுதலை உண்டாகட்டும், அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவருடைய இறை ஒளி ஒவ்வொருவர் மேலும் தோன்றுவதாக. In the mighty name of Jesus Christ we pray.
Everyone be healed right now. Everyone will receive the power of the Holy Spirit. Lord, you touch everyone in this place. Let them receive your miracle. Let them receive your miracle, Lord. உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். Hallelujah. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம், ஆவியானவரே ஆராதிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை. ஆமென், ஆமென்.